வெல்கம் டு ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்குறோமா, டிஎம்பி 1,00,000 crores பிஸ்னஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கிறாங்க. பிஸ்னஸ் மொத்த பிஸ்னஸும் 1,00,000 crores மேலே பிஸ்னஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் ப்ரைஸ், டிவிடெண்ட் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க, Q1 ரிசல்ட் அவங்களுக்கு எப்படி இருக்குது எல்லாமே கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக கிளியராக பாருங்கள். இது ஒரு நல்ல பேங்க். கொஞ்சம் மேனேஜ்மெண்ட் சைடில் ஏதோ பிரச்சனை இருந்து சொன்னாங்க, அதை கூட சரி பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்குறாங்க. இந்த குவார்ட்டர், அதாவது FY26 Q1ல் 6.27% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ப்ராஃபிட் 305 கோடி ரூபாய் இருக்கிறாங்க. இதே FY25 Q1ல் 287 கோடி ரூபாய் தான் இருந்திருக்கிறாங்க. 6.27% இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க ப்ராஃபிட்டில். டோட்டல் ஆப்ரேட்டிங் இன்கம் பார்த்தீங்கன்னா 1386 கோடி ரூபாய் இருக்கிறாங்க FY26ல். இது வந்து 8.20% அதிகமாக இருக்குது. 1281 கோடி ரூபாய் தான் இருந்திருக்கிறாங்க FY26ல் Q1ல். நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அது கூட ரைஸ் ஆகிருக்குது. 580 கோடி ரூபாய் இருக்கிறாங்க. இப்போது 567 கோடி ரூபாய் இருந்திருக்கிறாங்க போன இயரில். 2.29% இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து அதர் இன்கம்மை பற்றி தொடர்ந்து பார்க்கலாம். பாருங்கள், நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பற்றி பார்த்துட்டோம் ஏற்கனவே. அட்வான்ஸ்டு ரேஷியோவும் 10.44% இயர் ஆன் இயர் அதிகரிச்சிருக்குது. 45,120 கோடி ரூபாய் என்ற லெவலில் அட்வான்ஸ்டு ரேஷியோவும் அதிகமாக இருக்குது. அதாவது டெபாசிட் அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்குது. டெபாசிட் பார்த்தீங்கன்னா 53,803 கோடி ரூபாய் அதிகரிச்சிருக்குது. இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது போன இயரில் 49,188 கோடி ரூபாய் இருந்தது. அசட் குவாலிட்டி கிராஸ் NPA டிக்ரீஸ் 1.22%. ஒரு ஹெல்த்தியாக இருக்கிறதுனா அசட், நான் பர்ஃபார்மிங் அசட்டை வந்து டிக்ரீஸ் பண்ணணும், பர்ஃபார்மிங் அசட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். நெட் நான் பர்ஃபார்மிங் டிக்ரீஸ் 0.33. இது ரெண்டுமே இந்த கம்பெனிக்கான மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருக்கும். ஸோ ஷேர் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது. வாங்க அடுத்தபடியாக நம்ம ஷேர் ப்ரைஸஸ் மற்ற டீட்டெயில்ஸ் பற்றிக்கலாம் பார்க்கலாம். கம்பெனி இஸ் அனௌன்சிங் ஃபைனல் டிவிடெண்ட். பிஃபோர் ஷேர்ஸ் பற்றிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி டிவிடெண்ட் ஹீல்டு எவ்வளோ இருக்குன்னு பார்த்துடலாம். டிவிடெண்ட் 11 rupees பர் ஷேர்ஸ். ஃபினான்ஷியல் எர்ன்ட் March 21, 2025. திஸ் வாஸ் அனௌன்ஸ்டு பை July 25 along with Q1 FY26 ரிசல்ட். அதாவது போன குவார்ட்டர்லேயே அவங்க சொல்லிட்டாங்க 11 ரூபாய் ஷேர் ப்ரைஸ் வந்து டிவிடெண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த குவார்ட்டரில் தான் அது கொடுக்க போகிறாங்க. எக்ஸ் டிவிடெண்ட் டேட் வந்து July 1, 2025 அன்னைக்கு கொடுக்குறாங்க. பேமெண்ட் டேட் ஆன் September 7, 2025 கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேமெண்ட் டேட்டும் கொடுத்துட்டாங்க, கிளியராக இருக்குது. ஸோ நம்பி இந்த கம்பெனியை வாங்கலாம், வாங்கி பயனடைங்க. திஸ் அபவுட் சார்ட் ரெப்ரசன்டிங் த ஷேர் வேல்யூஸ் அண்ட் ROC எவ்ரிதிங். கம்பெனி ஷேர் டீடைல்ஸ். மார்க்கெட் கேப் வந்து 7,208 கோடி ரூபாய்க்கு ஒரு ஸ்மால் கேப் கொண்ட ப்ரைவேட் பேங்க் கம்பெனி தான். கரண்ட் ப்ரைஸ் வந்து 455 ரூபாய்க்கு 52 வீக் லோ 401 ரூபாய். 52 வீக் ஹை 514 ரூபாய். ஸ்டாக் PE 6.01%. புக் வேல்யூ 589%. அதனால தான் இந்த ஷேரை வாங்கணும். புக் வேல்யூ ரொம்ப நல்லா இருக்குது. டிவிடெண்ட் ஈல்டு 2.42% இருக்குது. ROCE 7.49% இருக்குது. ROE 14.0% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10 rupees இருக்கிற கம்பெனி. ஸோ டிவிடெண்ட்டும் நல்லா கொடுத்துருக்குறாங்க. டிவிடெண்ட் டேட் எல்லாமே கம்ப்ளீட்டாக சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. கம்பெனியுடைய ப்ராஃபிட் எங்கேயோ போகுது. ஸ்மால் கேப்லேருந்து மிட் கேப்பாக மாற போகிறாங்க இந்த கம்பெனி. ஸோ நம்பி வாங்குங்க. அடுத்தபடியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த கம்பெனியோட அட்வான்டேஜஸ். 77 times ஸ்டாக் ப்ரைஸ் வந்து புக் வேல்யூட அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட் ஹேவ் ரெடியூஸ்ட் 138 days to 109 days. அதாவது ஒர்க்கிங் கேபிட்டலுடைய எக்ஸ்பெண்டிச்சரை வந்து இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இதை வந்து டேஸில் தான் கால்குலேட் பண்ணுவாங்க. அதை தான் அவங்க கால்குலேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. 138 days இருந்தது,
109 days ஆயிருக்கிறாங்க. அதனால தான் இவங்களுக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடச்சிருக்குது இவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்தபடியாக நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன், இயர் ஆன் இயர் ப்ராஃபிட், குவார்டர் ஆன் குவார்டர் ப்ராஃபிட் எல்லாம் பார்க்கலாம். வீடியோவை கண்டினியூ பார்த்துட்டுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அபோவ் கண்டென்ட்டை நீங்கள் பார்த்தாவே தெரியும். குவார்டர் ஆன் குவார்டரை பற்றி சொல்லியிருக்கிறேன். செப்டம்பர் 2024 303 கோடி இருந்த ப்ராஃபிட் வந்து டிசம்பர் 2024 300 கோடி ரூபாய்க்கு 3 கோடி ரூபாய் கம்மியாக இருக்குது. மார்ச் 2025 292 கோடி ரூபாய் கம்மியாக இருக்குது. அப்புறம் ஜூன் 2025 305 கோடி ரூபாயா ரைஸ் ஆகிருக்குது. ஸோ இவங்க வந்து கொஞ்சம் கம்மியானாலும் மறுபடியும் ரைஸ் பண்ணிடுறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம், இந்த கம்பெனியில் நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். பிகாஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ்லாம் இருந்தது, அதனால் இப்படி வந்திருக்குது. ஸோ நம்ம கிளியராக பார்க்கணுன்னா இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டை பார்த்தா தான் தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அடுத்தபடியாக நம்ம அந்த கிளிப்ஸிங்ஸை போட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை கொடுக்கலாம் இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டுக்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். above table representing the year on year profit. 2023 1029 கோடி ரூபாய் இருந்த ப்ராஃபிட் 2024 1072 கோடி ரூபாய் ஆகிருக்குது. ஆஃப்டர் டேக்ஸ் சொல்கிறேன். 2025 மார்ச்சில் வந்து 1183 கோடி ரூபாய் இருந்திருக்குது. இந்த குவார்ட்டரில் வந்து 1200 கோடி காட்டியிருக்கிறாங்க. ஸோ இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்குது. குவார்டர் ஆன் குவார்ட்டர் கொஞ்சம் மாடரேட்டாக இருந்தாலும் இயர் ஆன் இயர் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான், நம்பி இன்வெஸ்ட் பண்ணலாம். புக் வேல்யூ தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்ன கேட்டாக்கா ஐடிஎஃப்சியா இதுவா அப்படின்னு கேட்டாக்கா நான் ஐடிஎஃப்சி தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா புக் வேல்யூ நல்லா கம்மியாக இருக்கிற ஒரு கம்பெனி ஐடிஎஃப்சி. ஸோ இதுதான் இதில் இருக்கிற கம்பேரிஷன்ஸ். ஸோ இது கூட இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் காஸ்ட்லியாக இருக்குது ஷேர் வேல்யூ, அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஷேர் ஹோல்டர்ஸ் பேட்டர்ன். எஃப்ஐஎஸ்எஸ் பாருங்கள், டிசம்பர் 2024 4.12% இருந்திருக்கிறாங்க. மார்ச்சில் 4.22%, அதாவது அதிகரிச்சிருக்கிறாங்க. இப்போ ஜூன் குவார்ட்டர்லேயும் அதிகரிச்சிருக்கிறாங்க 4.58%. ஸோ எஃப்ஐஎஸ் அதிகரிச்சிருக்கிறாங்கன்னா மேட்டர் இல்லாமல் அதிகரிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கும் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், ஏன்னா எஃப்ஐஎஸ் ஜாஸ்தியாக இருந்தாக்கா. டொமஸ்டிக்கும் கண்டினியூஸாக ரைஸ் பண்ணியிருக்காங்க. 2.67, 2.66, 2.40, அதாவது கண்டினியூஸாக கொஞ்சம் குறைச்சிருக்கிறாங்க டொமஸ்டிக்ஸ். ஸோ பப்ளிக் ஹோல்டிங்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாங்க. 93 பாயிண்ட்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கிற ஷேர் ப்ரைஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் எவ்ரிதிங். ஸோ எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் உங்களுக்கு முன்னாடி அடிக்கிட்டேன், நீங்களாக பார்த்து வாங்கிக்கங்க. சரி, இப்போது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்தடுத்த வீடியோக்களில் நான் இப்போ கரூர் விஷயா இதெல்லாம் பண்ணுவேன், நீங்கள் பார்த்து பயனடைங்க. கர்நாடகா பேங்க் முக்கியமாக நான் எதிர்பார்த்துட்ருக்கேன், அது வந்தவுடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதுதான் இதில் இருக்க செய்தி. ஸோ வாட் அபவுட் உள்ளூர்லாம் பார்த்தீங்களா எப்படிலாம் இது பண்ணுறாங்க, ஐபிஓ போடுறாங்க, வராங்க போகிறாங்க. ஸோ நம்மலாம் சும்மா உட்காந்துட்ருக்கோம், ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.